Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் லெசன்ஸ் சுருக்கங்கள் பாகம் 1 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதாவது. இதை எப்படி எழுதுறது பாருங்க. அது எழுதிட்டு அதில் வது எழுதணும். அதாவது. இதுவே அது வரையில் அப்படின்னா அது எழுதிட்டு வரை எழுதிட்டு இல்லு டவுன்வர்ட் எல் நம்ம அது எழுதணும். அடுத்து அத்துடன். இது எப்படி எழுதுறதுனா ஆரம்ப உயிர்க்குறி ஆ, இத்து, டன், டா, என் கொக்கி. அத்துடன். அத்தகைய. இது எப்படி எழுதுறது பாருங்க. தா எழுதிட்டு யா, அத்தகைய. இதில் அத்துடன் மட்டும்தான் ஆரம்ப உயிர்க்குறி யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே பாருங்க அதாவது தனிக்குறிச்சொற்கள். அதுவரையில் தனிக்குறிச்சொல் ப்ளஸ் எல். அத்துடன் அத்து, அப்புறம் வேற்றுமை உருபு. அத்தகைய இத்து யா, இதை எழுதியிருக்கோம். அதேப்படி. அதேப்படி அது எழுதிட்டு படி. ஓகே, அது எழுதிட்டு படி எழுதியிருக்கோம். அதுவும் ஒரு. இதுக்கு அது எழுதிட்டு மோ ரு. அதுவும் ஒரு. அதல்ல. இதுக்கு அது ல. அதல்ல. அதில்லை. இதுக்கு அதல்ல ஐ வபல் வச்சுக்க வேண்டியதான். அதில்லை. அதை தவிர. இவ்வளோ நேரம் நம்ம அது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை. அதை தவிர. அதை எழுதிட்டு தவிரக்கு மேல் நோக்கி ரா எழுதுறோம். அதையொட்டி. இதுக்கு அதை எழுதிட்டு டி, அதையொட்டி. அப்போதைய. இப்பு எழுதிட்டு ய, அப்போதைய. அப்போதுள்ள இல்லைனா அப்பொழுதுள்ள. இப்பு எழுதிட்டு இல்லை எழுதணும். அப்பொழுதுள்ள. அப்பொழுதாவது. அப்பொழுதாவது. இதுக்கு அப்போது ஸ்டோக் எழுதிட்டு வது நம்ம எழுதிடணும். அப்பொழுதாவது. அப்படிப்பட்ட. இது என்னன்னா ப ட, அப்படிப்பட்ட. அவ்வப்போது. இதுக்கு இவ்வு போக்கு பாஸ்டோக்கு. அவ்வப்போது. அப்போதைக்கப்போது. அப்போதைக்கப்போது. இதுக்கு 2 அப்போது ஸ்டோக் நம்ம வச்சிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதை அதை. அதை அதை. அதை பக்கத்திலே அதை. அந்தந்த. அந்த அந்த 2 அந்த நம்ம வச்சிடறோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அது வச்சு பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா. இதே ஸ்ட்ரோக்கு தான் செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா ஏதாவது, எதுவரையில், எத்துடன், எத்தகைய, எதப்படி, எதுவும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். இதுவே தேர்ட் பொசிஷனில் எழுதணும் அப்படின்னா இதாவது, இதுவரையில், இத்துடன், இத்தகைய, இதப்படி, இதுவும் ஒரு, இதல்ல, இதில்லை, இதை தவிர, இதையொட்டி, இப்போதைய அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அது, இது, எது, இது மூணுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கு தான். போர்ஷனை வச்சு தான் நம்ம அதுவா, எதுவா, இல்லைனா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது படிப்படியாக. இதுக்கு 2 படி மட்டும் எழுதினா போதும். பாடி பாடி. நெக்ஸ்ட் நாளுக்கு நாள். நாளுக்கு நாள். இதுக்கு நா
அதிலே கட் பண்ணுற மாதிரி இன்னொரு நா ஃபர்ஸ்ட் பிளேஸில். தனித்தனியாய், இது எப்படி எழுதுறது பாருங்க. தனி தனி, அதுன்னா அழுத்தி எழுதணும், லைட்டாக எழுதணும்னா தனின்னு சொல்லிட்டு. கட்சி பிரதி கட்சி, கட்சி பிரதி கட்சி அப்படின்னா கட்சி எழுதிட்டு அதில் இட்சி எழுதுனா கட்சி பிரதி கட்சி. அதுக்கு அடுத்து அடிக்கடி, டி க டி, அடிக்கடி, இவ்வளவுதான். இடையிடையே, இதுக்கு ஆரம்ப உயிர்க்குறி இ எழுதிட்டு டி கொஞ்சம் டபுள் பண்ணிட்டு இடை, திரும்ப இன்னொரு டைக்கு வந்து ஐ வவல் வச்சுட்டு அதில் ஏ முடிகிறதால கொக்கி, ஏ கொக்கி. இடையிடையே. இடைவிடாமல், இதுக்குமே சேம் தான். இ டை ம இல், இடைவிடாமல். டி கொஞ்சம் பெருசாக எழுதிக்கோங்க, ரொம்ப பெருசாக கிடையாது, கொஞ்சம் பெருசாக. ஆங்காங்கு, இது எப்படி எழுதுறதுன்னா அங்கு ஸ்டோக்கை அப்படியே டபுள் பண்ணிக்கணும். ஆங்காங்கு, இங்கு ஸ்டோக் இருக்குங்க இல்லையா, அதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அவ்வாறு, வாறு, இந்த ஸ்டோக் எழுதினாலே போதும், அவ்வாறு. இதே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா எவ்வாறு, தேர்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா இவ்வாறு. அவையாவன, அவையாவன, இது எப்படி எழுதுறது பாருங்க. அ வா யா ந, அவையாவன. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏற்பட, ஏற்படு இல்லைன்னா ஏற்பாடு, ஏற்பட இல்லைனா ஏற்பாடு இல்லைனா ஏற்பாடு. எப்படி எழுதணும்னா மேல் நோக்கி ரா, அதில் டு, ஏற்படு ஏற்பட ஏற்பாடு அப்படின்னு சொல்லி. ஏற்பட்ட இல்லைன்னா ஏற்பட்டு, இதுக்குமே அப்வர்ட் ரா டி. ஓகே, இது டி, இது டி. இதுவே ஏற்படுத்த இல்லைன்னா ஏற்படுத்தி இல்லைன்னா ஏற்படுத்து, இதுக்கு ரா து, ஏற்படுத்த ஏற்படுத்தி ஏற்படுத்து அதுக்கு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்று, என்று சேர்ந்து வரப்ப நம்ம வந்து ஒரு மெல்லிய கோடு வந்து எழுதிடுவோம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது, மேல் நோக்கியோ இல்லைன்னா கீழ் நோக்கியோ. இருக்கிறது இருக்கின்றன, இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்கு தான். அதை எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போடுவோம் கீழே இருந்து மேலே. என்று வந்து தனியாக எழுதுகிறப்ப இப்படி எழுதுவோம், இதுவே சேர்ந்து எழுதுகிறப்ப கீழ் நோக்கி ஒரு கோடு இல்லைன்னா மேல் நோக்கி ஒரு கோடு, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த இடத்தில், ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும்னா அந்த இடத்தில், செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா எந்த இடத்தில், தேர்ட் பிளேஸில் எழுதணும்னா இந்த இடத்தில். இப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் பார்க்கலாம். அந்த ஸ்டோக் போட்டு அதில் தல் எழுதிட்டா போதும். ஓகேங்களா, தல் கொக்கின்னு சொல்லுவாங்க இது, இப்படி எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட இடத்தில், இதுக்கு தனி பட்டக்கு பி ஸ்டோக்கை ஹால் பண்ணி எழுதணும், பா ஸ்டோக்கை. அப்புறம் இடத்திலுக்கு தில், இது மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு அடிப்படையாக, அடிப்படையாக, டாவை டபுள் பண்ணிட்டு அதில் கா எழுதுனா போதும், அடிப்படையாக. இதுவே அடுத்தபடியாக, இது எப்படின்னா ஆரம்ப உயிர்க்குறி ஆ டி, திரும்ப யா க, அடுத்தபடியாக. அடியோடு, ஆ டி மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா, டி கொஞ்சம் பெருசாக எழுதணும், அடியோடு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஐயம் இல்லை, ஐ கூட எல் சேர்ந்து வருது, அப்போ நம்ம ஐ பாதி தான் எழுதுவோம், ஐ லா ஐ, ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதோட சுருக்கங்கள் பார்ட் 1 வந்து முடியுது. இந்த சுருக்கங்கள் ரெகுலராக எழுதி பார்க்கணும். இப்போதைக்கு என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா ஒரு சுருக்கமுமே
5 லைன்ஸ் எழுதி பார்க்கணும். 5 லைன்ஸ்லேருந்து 10 லைன்ஸ் உங்களுக்கு வந்து மெமரி ஆகிற வரைக்கும் ரெகுலராக என்ன பண்ணி பார்க்கணுன்னா இந்த டெஸ்ட்டுமே எழுதி பார்க்கணும். சரிங்களா? தேங்க்யூ.